ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு ஸ்லீவில் லேஸ் ஒர்க் வச்சு ஒரு டிசைன் ஸ்லீவாக நான் ரெடி பண்ண போகிறேன். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங்கோடைய கிளாத்தை ஸ்லீவ் கிளாத்தில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி நீங்கள் பின் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ண சொல்ல உங்களுக்கு கிளாத் நகண்டு போகாது. நீங்கள் கரெக்டாக அதில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக தையல் போட்டுகிட்டே வாங்க. அந்த வளைவில் வந்து கிளாத்தை மட்டும் கரெக்டாக திருப்புங்க. இப்போ அந்த கார்னரில் வந்து நீடில் வந்து உள்ளே குத்திட்டு வெறும் கிளாத்தை மட்டும் திருப்பணும். இந்தமாரி கார்னரில் நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இப்போ கரெக்டாக வந்து லைனிங் கிளாத்தை சுருக்கம் இல்லாமல் அப்படியே தச்சிக்கிட்டே வாங்க. இப்போ வந்து நம்ம இந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இந்த கிளாத்தை வந்து கரெக்டாக அந்த நம்ம தையலுக்கு போக மீதி கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வெறும் நம்ம லேஸ் ஒர்க்கை மட்டும் வச்சு நம்மளுடைய ப்ளவுஸை நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸாக மாற்றிக்கலாம். அதுலேயுமே அந்த லேஸ் ஒர்க்லேயுமே வந்து ஸ்லீவில் சின்னதாக கட் கொடுத்துட்டு அதை எப்படி ஒரு டிசைன் ப்ளவுஸாக மாற்றுறது தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அங்கங்கே நம்ம அர்க்காட் பண்ணியாச்சு. அர்க்காட் பண்ணிவிட்டு அந்த லைனிங் கிளாத்தை நம்ம உள்பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பினீங்கன்னா நம்ம அர்க்காட் பண்ண இடத்துலனா அந்த ஷார்ப்னஸோடு அந்த ஸ்லீவ் கரெக்டாக வந்து மடித்து திருப்பிடலாம். இப்போ திருப்பிட்டு அந்த ஷார்ப்னஸ்னால் கரெக்டாக கீறி விட்டு நீங்கள் அழகாக அப்படியே அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்தமாதிரி டிசைன் ஸ்லீவ்னால் நீங்கள் வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அந்த வளைவில் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக அந்த கார்னரில் ஊசியை உள்ளே குத்திட்டு கிளாத்தை மட்டும் அப்படியே திருப்புங்க. அப்போ தான் உங்களால் வந்து அந்த கார்னர் ஷேப்பை கரெக்டாக உங்களால் எடுக்க முடியும். இப்போ ஃபுல்லாக நம்ம தச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ லைனிங் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கல, கஸ்டமர் எடுத்தது தான். அப்புறமா சாரீ ப்ளவுஸ் ஒரு கலரில் இருக்குது, லைனிங் ஒரு கலரில் இருக்குதுன்னு சொல்லாதீங்க. இது கஸ்டமர் எடுத்து கொடுத்த லைனிங் தான் இது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்தமாதிரி கட் பண்ணும் போதுமே நம்ம மேடும் பள்ளமாக அப்படி இப்படின்னு கட் பண்ணோன்னா நம்ம தைக்கும் போது வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. நீங்கள் கரெக்டாக ஒரு இன்ச் அந்த தையலை விட கொஞ்சம் தள்ளி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீட்டாக நம்மளுக்கு ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இப்போ இதில் எப்படி லேஸ் வச்சு ஒர்க் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி காப்பர் கலர் லேஸ் எடுத்திருக்கேன். அந்தமாரி காப்பர் கலர் லேஸை ஒரு 1 இன்ச்சு தள்ளி நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். ஏன்னா உள்ளே எப்படி நம்மளுக்கு கொஞ்சம் கிளாத் போகும், அதனால் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். அந்த வளைவுலன்னா நீங்கள் லேஸை மட்டும் அழகாக அப்படியே வளைச்சிட்டு ஊசியை உள்ளே குத்திட்டு நீங்கள் கரெக்டாக மடிச்சிங்கன்னாலே உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸை நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அந்தந்த ஷார்ப்னஸ்னால் நீங்கள் கரெக்டாக லேஸ் ஒர்க் கொடுத்து நீங்கள் ஃபினிஷிங் பண்ணால் தான் அந்த ப்ளவுஸோடைய லுக் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் வந்து டபுள் தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா இதோடைய லேஸோடைய லென்த்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு இருக்குது. 1 இன்ச்சு கொஞ்சம் 3/4 இன்ச்சு அந்த மாதிரி இருக்குது. அதனால் டபுள் தையல் போட்டுக்கிறேன். இப்போது அந்த கார்னரில் நான் தச்சாச்சு. இப்போ லேஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் அந்த பார்டரை வந்து கொஞ்சம் எடுத்து காமிக்கிற மாதிரி நான் மேலே லேஸ் ஒர்க் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்லீவ் டிசைன் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.